ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன். இந்த வீடியோ குறிப்பா இளைஞர்களுக்கு சின்ன வயசுல ஆசைகள் அதிகமாக வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆசைகளை அடக்க முடியாம நம்ம சில தவறு பண்ணும்போது அது நம்மளை எந்த அளவு பாதிக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வாங்க கேஸ்குள்ள போலாம். மகாராஷ்டிரால லீலா பாவுராய்ங்கிற ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். இவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்தது ஒரு பையன், 2வது ஒரு பொண்ணு. பையன் பேரு சித்தார்த், பொண்ணு பேரு நித்தாரிகா. இவங்க கிராமத்துல இருக்காங்க. இருந்தாலும் பசங்களோட எதிர்காலத்தை நினைச்சு தன்னோட இருக்கிற அந்த கிராமத்துல இருக்க அந்த வீட்டை வித்துட்டு மும்பைக்கு போறாங்க. மும்பைல ஒரு வீட்டை வாங்கி அங்க தங்குறாங்க. அங்க ஒரு மளிகை கடையை வச்சு ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா பார்த்தோம்னா ஒரு நாள் இந்த மளிகை கடைக்கு ஜாமான் வாங்க போகும்போது பாபுராய் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. கணவர் இறந்து போனதுக்கு அப்புறமா மீரா தனியாளா தான் குழந்தைகளை பாத்துக்க வேண்டிய பொறுப்புக்கு ஆளாகுறாங்க. அவங்களும் கொஞ்சம் கலங்காம தான் பிள்ளைங்களை பாத்துக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. அவங்க பிள்ளைங்களும் வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டிகிரி முடிச்சுட்டு அவங்க மீரா கலங்காம தான் குழந்தைங்களை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மளிகை கடையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைங்களும் வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க. டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலையும் கிடைக்குது. பையனுக்கு பெங்களூர்ல வேலை கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொண்ணும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. 2 பேருமே இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப மீரா மட்டும் இங்க தனியாளா இருக்காங்க. இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால தனியாளா இருக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தான் பையன் சித்தார்த்திட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி தனியா என்னால இருக்க முடியல, நானும் உங்க கூட ஒன்னா இருந்துட்டுமா அப்படின்னு தான் பையன் கிட்ட கேக்குறாங்க. இவங்க வந்தா இடைஞ்சலா இருக்குமோ அப்படின்னு நினைச்ச சித்தார்த்தும் சித்தார்த்தோட மனைவியும் இல்ல சரியா வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல நீ இங்கேயே தங்கிக்குமா, நான் உனக்கு தேவையான பணத்தை அனுப்புறேன், நீ கடையை ரன் பண்ண வேணாம், நீ கடையை ஒரு ஆளா ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு மாதம் எவ்வளவு பணம் தேவையோ அதை பூரா நானே அனுப்புறேன்னு சொல்லிட்டு மாதம் அவங்களுக்கு பணம் அனுப்புறாங்க. அவங்க இருக்கிறது சொந்த வீடுங்கிறனால வாடகை தொல்லை கிடையாது. சித்தார்த்த அனுப்பக்கூடிய அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மீரா அந்த வீட்டில் தங்கி இருக்காங்க. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. மீராவோட வயசு பாத்தீங்கன்னா 50. அவங்களால தனிமையா இருக்க முடியல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த காலத்திலேயே 10th வரை படிச்சிருக்கனால அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. அந்த போனை யூஸ் பண்ணிக்கிட்டே அவங்க அந்த காலத்தை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா அப்படி இருந்தாலும் மீராவால அந்த தனிமையான ஒரு வாழ்க்கைய அவங்களால அனுபவிக்க முடியல. அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அதுக்காக மீரா என்ன பண்றாங்கன்னா மீரா அந்த போனை யூஸ் பண்ணிட்டு தன்னுடைய தனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால தனிமையா வாழ முடியல. மீரா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தனிமையை போக்கிக்கிறதுக்காக அதிகமா மொபைல்ல ஆபாச படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே காலம் கடந்து போயிட்டு இருக்கு. மீராவுக்கு 50 வயசு ஆகும் போது அவங்க வீட்டுல ஒரு தனியான போர்ஷன் இருக்கு. அந்த போர்ஷனுக்கு கௌதம் அப்படிங்கிற ஒரு இளைஞன் புதுசா குடி வர்றான். அவனுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம். அவன் இங்க படிக்கணுங்கிறதுக்காக அங்க உள்ள காலேஜ்ல ஜாயின் பண்ணி இங்க படிக்கிறான். தினமும் அவனுடைய கிராமத்துல இருக்க வீட்டுக்கு போயிட்டு வர முடியாதுங்கிறதுக்காக காலேஜுக்கு பக்கத்துல மீராவுடைய வீடை வாடகைக்கு எடுத்து அங்கேயே ஸ்டே பண்றான். அதே மாதிரி அவனே அங்கே வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டோட ஓனரான மீரா கூட பழக்கம் ஏற்படுது. அவனுக்கு வயது 20. ஆனா மீராவுக்கு வயது 50. அவனுடைய அம்மா வயது உள்ள ஒரு பெண்ணா இருக்காங்க. அவன் தினமும் மீராவோட நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறான். அவங்களும் இந்த பையன் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு அவனே தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு அவங்களும் கொஞ்சம் பழகுறாங்க. அவனோட நல்ல முறையில பழகுறாங்க. கொஞ்ச நாள் போக மீராவே அவனுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மீரா அந்த பையனை புரிஞ்சுக்கிட்டு அவன் காலேஜுக்கு போயிட்டு வந்து சமைச்சு கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்மளே அவனுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை இரவு மதியம் 3 வேளையும் அவனுக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன்கிட்ட நல்ல முறையா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கும் ஆரம்பத்துல அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் எதுவும் கிடையாது. 2 பேருமே ஒரு சராசரி பழக்கத்துல தான் இருக்காங்க. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்படி நாட்கள் போக போக பாத்தீங்கன்னா தனிமையில இருக்கிற மீரா அவனோட கொஞ்சம் நெருங்கி பழகணும், அவனோட உறவு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படி ஆசைப்படுறதோட அவனோட இன்னும் க்ளோஸா நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு ஆசையா சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுல அவனுக்கு ஏத்த மாதிரி யாரும் கிடையாது. அதனால இவங்க சமைச்சு கொடுத்து அவனை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா மீரா கௌதம் 2 பேரும் உட்காந்து ஒன்னா டிவி பாக்குறாங்க. இப்படி டிவி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல மீரா கௌதம் கிட்ட தேவையில்லாத அவங்களுடைய மனசுல இருக்கிற ஆசையான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிக்க வந்த அந்த இளவயது பையனுடைய மனதுல தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத ஆசைகளையும் உருவாக்குற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாறி போயிடுறான். அவன் தனிமையில யோசிக்கிறான், இவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, வேணும்னே இப்படி பண்றாங்க, அவங்க ஏதோ நம்மள்ட்ட தப்பான எண்ணத்தோட தான் பழகுறாங்கிறத புரிஞ்சுக்கிறான். அவனை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லாதனால அவனுக்கும் என்ன செய்யறதுன்னு ஒரு புரியாம அவனும் ஒரு
தவறான எண்ணங்களை தான் மனசுக்குள்ள வளர்த்துக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மதியம் சாப்பிட்டு அவன் வெளியில வரும்போது மீரா அவனை கூப்பிட்டு, இன்னைக்கு நீ என் வீட்லயே தங்கணும், இன்னைக்கு ராத்திரி நீ என் வீட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பையனை அவங்க சொன்னதுக்கு சரி நான் இன்னைக்கு உங்க வீட்லயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி தங்கும்போது இவங்க ஒரு தவறான செயலில் ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அங்கே அமைஞ்சு போயிருது. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் ஒரு தொடர்கதையா மாறி போயிருது. இது ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மீரா கௌதம ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கௌதமுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் மேல ரொம்ப அக்கறை எடுத்து எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கி அவனுக்கு ஒரு பைக் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. மேலும் காலேஜ் போற அவனுக்கு ட்ரெஸ், வாட்ச், ஷூ, மற்றபடி அவனுக்கு என்னென்ன தேவையோ மொபைல் போன் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அதே நேரத்துல கௌதம் என்ன பண்றான்னு கேட்டா அவனோட காலேஜ்ல ஒன்னா படிக்கிற அவனோட ஃப்ரெண்டான ஒரு பொண்ணை, அவன் வயசு ஒரு பொண்ணை அவன் விரும்ப ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு இவனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த மீராவோட அவன் உறவுல இருக்கான். ஆனா மீரா மட்டும் அப்படி இல்லாம இவன் மேல அளவு கடந்த அன்பா இருக்காங்க, ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆனா மீராவோட மனசுல இவன் தான் இனிமே நம்மளுக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு உருவாகி போயிருது. ஆனா நாட்கள் போக போக இவங்க 2 பேருக்குள்ள உறவை பத்தி அந்த ஏரியா பூரா தெரிய வருது, அந்த தெரு பூரா தெரிய வருது. எல்லாருமே இவங்க 2 பேரையும் ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீராவுடைய மகன் சித்தார்த்தோடைய ஃப்ரெண்டு அந்த தெருவில் இருக்காப்புல. அவன் என்ன பண்றான்னா சித்தார்த்துக்கு டைரக்டா கால் பண்ணி அவங்க அம்மா செய்யற செயல்களை ஓப்பனா சொல்லிடுறான். அவன் என்ன சொல்லிடுறான்னா இந்த மாதிரி உங்க அம்மா உங்க வீட்டுல 20 வயசு பையன் ஒருத்தன் வாடகைக்கு இருக்கான், அவனோட உங்க அம்மா ஒன்னா இருக்காங்க, ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறான். அதை கேட்ட சித்தார்த் உடனே கிளம்பி அம்மாட்ட சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வர்றேங்கிற விஷயத்த சொல்லாம நேர மீரா வீட்டுக்கு வர்றான். அப்படி அவன் வீட்டுக்கு போகும்போது மீராவும் கௌதமும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே சித்தார்த்த ஆடி போயிடுறான். இந்த வயசுல தன்னோட அம்மா இந்த பையனோட ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷாக்காகி போயிடுறான். உடனடியா கௌதம வெளியே போய் சொல்லிட்டு தான் அம்மா கிட்ட பேசுறான். உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா இந்த தெரு ஃபுல்லா உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க, இனிமே நீங்க தனியா இருக்க வேண்டாம், உடனே கிளம்பி என்னோட ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அதுக்கு மீரா மறுத்துறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, என்னை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்படியே இருந்து தனியா வாழ்ந்துட்டு போயிடுறேன், என்னை விட்டுரு, நான் உன்னோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப சித்தார்த்த அப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, அம்மா நீ மட்டும் என் கூட இப்ப வரலைன்னா உனக்கு மாசம் மாசம் அனுப்புற பணத்தை நான் அனுப்ப மாட்டேன், நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா மீரா அப்ப கூட அதுக்கு நீ பணம் அனுப்பலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு உன் கூட வரணுங்கிற எண்ணமே கிடையாது, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லிடுறாங்க. சரின்னு சித்தார்த்தும் பேசி பார்த்து முடியாம சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் போயிட்டு தன்னுடைய தங்கச்சியான நிகானிகாவுக்கு போன் போட்டு அந்த மாதிரி அம்மா செய்யற விஷயங்களை எல்லாம் அவங்கள்ட்ட விரிவா சொல்றான். சொல்லிட்டு தங்கச்சிட்ட சொல்றான், நீ அம்மாவை கூப்பிட்டு உன் கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்களும் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா அப்பவும் மீரா மனசு மாறவே இல்லை. ஃபைனலா அவங்க 2 பேரும் வேற வழியே இல்லாம அவங்க அம்மாவை அவங்க போக்குலயே விட்டுறாங்க. இப்ப மீரா கௌதம் கூட எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க எப்பவும் போல அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்றாங்க. இப்படி நாட்கள் போக போக 50 வயதுல மீராவின் வயிற்றுல கரு உருவாகுது. அப்புறம் இப்படி இருக்கும்போது கௌதம கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய வயிற்றுல உன்னுடைய கரு உருவாயிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னை கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கௌதம் கிட்ட கேட்கிறாங்க. அதை கேட்ட கௌதம் அதிர்ச்சி அடைகிறான். ஏன்னா கௌதம் பணத்துக்காகவும் தன்னோட இச்சைக்காகவும் தான் அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ 50 வயதான அவங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம்னா கௌதம் ஆடி போயிடுறான். என்னால முடியாது, எனக்கு வயசு இப்ப 20 தான் ஆகுது, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னா என் வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அதை கேட்ட மீரா அப்படிலாம் கிடையாது, நீ என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு உறுதியா பேசுறாங்க. அவங்க சொன்னதோட மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு கல்யாணத்துக்கு போடக்கூடிய அந்த பட்டு வேஷ்டி, அவங்களோட சேரி இதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கௌதம் என்ன செய்யறான்னா, இங்க இருந்தா அந்த கிழவி நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடும் சொல்லி பயந்துகிட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறான். ஆனா மீரா தொடர்ந்து கௌதமுக்கு தினமும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கௌதமுக்கு கால் போகவே இல்லை. அப்படி இருந்து மீரா விடாம தொடர்ந்து எப்படி அவனை கான்டாக்ட் பண்ணலாங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. இதுக்கு கூட மீரா என்ன பண்ணிடுறாங்கன்னா, கௌதமும் மீராவும் ஒன்னா இருக்கும்போது சில போட்டோஸ்களை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த போட்டோஸ்களை கொண்டு போய் போலீஸார்ட்ட காமிச்சு அவங்க போலீஸ்கிட்ட போய், இங்க பாருங்க கௌதம்னு ஒரு 20 வயசு பையன் என் கூட தங்கியிருந்தான், அவன் எனக்கு ஆசை காமிச்சு என் கூட ஒன்னா இருந்து எனக்கு வயிற்றுல 2 மாதம் கரு உருவாகிற அளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டான். ஃபைனலா கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய பணத்தெல்லாம் ஏமாத்தி
என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப ஒரு வாரமாச்சு, அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றான், எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு நியாயம் கிடைக்கணும், நான் கௌதமா கல்யாணம் செஞ்சுக்கணும், அதுக்கு நீங்க தான் கௌதமா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மேல கேஸ் கொடுக்குறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரனுக்கு அது ஒரு புதுவிதமான கேஸா இருக்கு. ஏன்னா அவங்க வயது முதிர்ந்தவர்களா இருக்காங்க, அது ஒரு சின்ன பையனா இருக்கான். அவங்க இந்த மீரா சொல்றதை கேட்டு வேற வழி இல்லாம கௌதமோட போனை ட்ராக் பண்றாங்க. கரெக்டா 2 வீக்ஸ் கழிச்சு அவன் எங்க இருக்கான் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவனை கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு மீராவையும் கூப்பிட்டு வச்சு அவங்க பேசுறாங்க. அப்போ கௌதம் மீரா பார்த்து, நீ எனக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணியோ அந்த பணத்தை பூரா நான் உனக்கு திரும்ப தந்துடுறேன், ஆனா என்னால உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா உன்னுடைய வயசுக்கும் என்னுடைய வயசுக்கும் சம்பந்தமே இல்ல, நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அப்படி உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னுடைய வாழ்க்கையை நாசமாயி போயிடும் அப்படின்னு சொல்றான். ஊரே என்னை கேவலமா பார்க்கும், கேவலமா பேசும் அப்படின்னு சொல்றான். என்னால கண்டிப்பா முடியாது, அந்த கருவை கண்டிப்பா கலைச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவன் என்ன பேசினாலும் மீரா அதுக்கு கொஞ்சம் கூட சம்மதிக்கவே இல்லை. எனக்கு நீதான் வேணும், நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியா நிக்கிறாங்க. இதே நேரத்துல கௌதமோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்களும் வந்து மீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருங்கம்மா, நீங்க வயசுல பெரிய ஆளு, அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு இந்த விஷயத்துல இருந்து நீங்க ஒதுக்கிங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த சமுதாயம் ஏத்துக்குமா, அதனால வரப்போற அவமானங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா, அவன் சின்ன பையன், அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா மீரா எதையுமே காதுல போட்டுக்கல. நான் எனக்கு கௌதம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. ஃபைனலா கௌதம் வேற வழியே இல்லாம போலீஸார் தலைமையில மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறான். போலீஸார் கண்ணு முன்னாடி மீராவுக்கு தாலி கட்டி அவங்கள மனைவி 50 வயதான அவங்கள மனைவியை ஏத்துக்கிறான். திருமணமானதுக்கு அப்புறம் 20 வயசு கௌதமோட மனைவியா 50 வயது மீரா அவனுடைய கௌதமுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் அவங்களுடைய மருமகளா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் பொதுமக்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கௌதமையும் அவங்க அம்மா அப்பாவையும் ரொம்ப கேவலமா தரக்குறைவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வெளியில போனா வந்தா அவங்க கண்ணு முன்னாடியும் அவங்க முன்னாடி விட்டு பின்னாடியும் பயங்கரமா கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இத அவங்களால தாங்கிக்க முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, கௌதமோட அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து மீராவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி தர்றோம், நீங்க இவரை இருந்து நீங்க விளைவிக்குங்க, எங்களை விட்டு போயிருங்க, எங்க ஊரே எங்களை அசிங்கமா காரி துப்புது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீரா மட்டும் அந்த விஷயத்துல உடன்பாடே இல்லாம அதை பத்தி கேட்க, காது கொடுத்து கேட்க கூட செய்யாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவங்கள 3 பேரும் சேர்ந்து அவங்கள ரொம்ப போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீரா அடுத்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம நேர மறுபடியும் போலீஸ்ல போறாங்க. போயிட்டு 3 பேரும் என்ன இந்த மாதிரி ரொம்ப போர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போர்ஸ் பண்றதோட இல்லாம என்னோட வரதட்சணை கேட்டு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு வேற விதமான கேஸ கொடுக்குறாங்க. என்னை வரதட்சணை கேட்டு தொந்தரவு பண்றாங்கிற மாதிரி வேற விதமான கேஸ கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுடைய அம்மா அப்பா 3 பேரையும் கைது பண்றாங்க. ஆனா போலீஸ் என்கொயரியில மீரா கொடுத்த கேஸ் எல்லாமே பொய்ன்னு தெரிய வருது. அதனால சரியா 1 மாசம் கழிச்சு அவங்க 3 பேரையுமே ரிலீஸ் பண்றாங்க. இப்போ மீரா, கௌதமுடைய அம்மா அப்பாங்கிற 4 பேருமே அந்த வீட்டுல தங்கி இருக்காங்க. நாட்கள் போக போக கௌதம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். ஊருக்காரங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே அவங்கள ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் அவனால கேட்டுக்க முடியல, தாங்கிக்க முடியல. ஃபைனலா அவனுடைய உயிரை மாச்சிக்கிறதுக்கு முடிவு பண்றான். அவன் ஒரு பொண்ணை காதலிச்சான்ல, அவளுக்கும் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்ப காதலும் போயிருச்சு, நம்ம ஊருக்குள்ள ரொம்ப அவமானமும் ஆயிடுச்சு, நம்மளுடைய மரியாதை கௌரவம் எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில மீரா உயிரோட இருக்கிற வரைய நம்மளால வேற பொண்ணா கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச கௌதம் தான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். ஆனா தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய இந்த நிலைமைக்கும் இந்த முடிவுக்கும் காரணமா இருக்கிற மீராவை உயிரோட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளுக்குள்ள நடந்த விஷயத்த உலகுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மொபைல் எடுத்து மீரா எப்படி அவனுக்கு பழக்கம் பண்ணாங்க, அவங்க எப்படி அவனை பயன்படுத்திக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி போர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவன் ஒரு வீடியோவா பேசி என்னோட எல்லா முடிவுக்கும் காரணம் மீரா தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு தாங்க தற்கொலை பண்ணிக்கிற இந்த முடிவுக்கு காரணம் மீரா தான் அப்படிங்கிற விஷயத்த அந்த போன்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்தி விட்டு எலிபேஷனத்தை சாப்பிட்றான். அதை பார்த்த அவனுடைய அம்மா அப்பா ஓடியாந்து அவனை உடனே மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்கே பார்த்த டாக்டர்ஸ் வந்து அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொல்லிடுறாங்க. அப்போதைக்கு அவங்க கதறி அழுகுறாங்க, அவங்க தாய் தப்பையும் கதறி அழுகுறாங்க.
அழுதுட்டு இருக்கும்போது அவனுடைய பையில இருக்கிற அந்த மொபைல் அவங்க அப்பா பாக்குறாரு. அந்த மொபைல் எடுத்து ஆன் பண்ணி பார்க்கும்போது அவன் எல்லா விஷயங்களையும் அதுல சொல்லியிருக்கான். அது மீரா தான் அவனுடைய தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த வாக்குமூலமா கொடுத்துருக்கான். அதை எடுத்துட்டு அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மீரா தான் அவனுடைய சாவுக்கு காரணம் அப்படிங்கிற சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த போனை வாங்கின அந்த போலீஸ்காரங்க அந்த வீடியோ பாக்குறாங்க. அதை ஆதாரமா வச்சு மீராவை கைது பண்றாங்க. மீராவை கைது பண்ணி அவங்க மேல கேஸ் போட்டு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஆனா மீரா என்ன பண்றாங்கன்னா, தான் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அதை நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை காரணமா வச்சு அவங்க பெயில்ல வெளியில வந்துடுறாங்க. அதன் பிறகு மீரா வெளியில போயிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் கேஸ் நடத்திக்கிட்டு மீரா அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த கேஸுக்கு தீர்ப்பு வழங்கப்படல. இந்த கேஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. இந்த கேஸோட நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கேஸோட முக்கிய குற்றவாளியே மீரா தான். ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல இந்த கௌதம் இந்த விஷயத்துல இருந்து விலகி போய் இருந்தா அவனுடைய வாழ்க்கை பிரகாசமா இருந்திருக்கும், நல்லபடியா இருந்திருக்கும். ஆனா இந்த மீராவுடைய வழக்கில் விழுந்ததுனால அவனுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத இந்த விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி.